யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். ஓகே, தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது இந்த மாதத்திற்கான கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. நமக்கு பயமுறுத்துகிறதான அநேகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நம்மை வேதனைப்படுத்துகிற அநேகமான காரியங்கள் வந்தாலும், கர்த்தர் நமக்கு வார்த்தை கொடுத்தார், நீ பயப்படாத மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்ட்டு இந்த மாத வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதுல போன வாரம் அதனுடைய அந்த பெரிய காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிற பொழுது, வனாந்தரத்துல மேய்ச்சல்கள் உண்டாகும், கர்த்தர் தன்னுடைய பலனை தருவார் அப்படிங்கிற அந்த முதல் காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு கூட 2வது காரியமாக இருக்கிற ஸ்தோத்திரம், நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு திருப்தியாய் நடத்துவார் என்கிற அந்த 2வது காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவேல் 2வது அதிகாரம் 25 27 வரைக்கும் உள்ள வாக்கியங்களை யாராவது சப்தம் ஏற்றி வாசிக்கலாம். யோவேல் 2வது அதிகாரம் 25 27. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் விளைவை நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நம்மை அழைத்த தேவன் நம்மை திருப்தியாய் நடத்தும்படியாய் கர்த்தர் அழைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நமக்கு முன்பாய் இருக்கிற சூழ்நிலை என்னவா இருக்கட்டும், நமக்கு முன்னாடி இருக்கிற வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கட்டும், ஆனா நமக்கு முன்பதாக நாம் ஆராதிக்கிற தேவனை முன்னிறுத்துகிற பொழுது அவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு நம்மை நேர்த்தியாய் நடத்தி செல்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் நம்மை ஒரு பாதையில நடத்துகிற பொழுது நம்ம ஜனங்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம விழுந்து போயிடுவோம். நமக்கு முன்பதாக இருக்கிறதான நம்முடைய நண்பர்களையோ நம்முடைய உறவினர்களையோ பார்த்தோம்னா விழுந்து போயிடுவோம். ஆனா நம்மளை நடத்துகிற பாதை, நடக்கிறதுக்கு பாதையே இல்லைனாலும் நாம தேவனை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்மை நடத்தி செல்ல வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுல வாசிக்கிறோம், ஆமென், ஸ்தோத்திரம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்ட்டு. அங்க அந்த யோவேல்ல வாசிக்கிற பொழுது அந்த ஜனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போகிற பொழுது கர்த்தர் நிறைய தண்டனைகளை கொடுக்கிறார். அதனாலதான் 25 வாசிக்கிறோம், நான் உங்களிடத்தில் அனுப்பின வெட்டுக்கிளிகள் என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் அப்படின்ட்டு. அப்ப தேவன் தம்முடைய ஜனம் தன்னை விட்டு தூரம் போகிற பொழுது, தன்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காதபடி இருந்த பொழுது, தன்னுடைய ஜனம் தனக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் சில தண்டனைகளை அந்த ஜனத்தின் மேல கொடுத்தார். ஆனா அந்த ஜனங்கள் திரும்பவுமாய் அழுகையோடும் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தன்னிடத்துல திரும்பி வருகிற பொழுது கர்த்தர் தண்டனைகளை அல்ல, தண்டனைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்மை விழத்தள்ளும்படியாக நிறைய காரியங்களை கொண்டு வந்திருக்கலாம், அல்லது தேவனை விட்டு தூரமாக்குகிற நிறைய காரியங்களை
பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை அது நிமித்தமாய் நம்ம விழுந்து போயிருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்துல அதிலிருந்து விடுபடும்படியாய் நம்ம கண்ணீரோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் தேவனுடைய சன்னதியில் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மேல் இருக்கிற பாரங்களை மாற்றி நம்மை நேர்த்தியாய் நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12ல வாசிக்கிற பொழுது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஓகே, அப்ப இதுல சொல்லப்படுகிறது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நம்ம உயர்ந்திருக்கணும், நம்ம மேன்மைப்பட்டிருக்கணும், நம்மை வெட்கப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியில நம்முடைய தலை உயரணும். அப்படின்னா அதற்கு நம்ம நினைச்சாலோ அல்லது நம்முடைய நண்பர்கள் நினைச்சாலோ நம்ம சுத்தி இருக்கிறவங்க நினைச்சாலோ மனுஷங்க நினைச்சாலோ ஆக போறது இல்ல. காரணம், நம்மை உயர்த்துகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவனால் மாத்திரமே முடியும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் அல்லது நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து கொஞ்சம் வளரணும், கொஞ்சம் உயரணும் அப்படின்னா அதுக்கு தேவன் நினைத்தால் மாத்திரமே நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். நம்ம என்னதான் ஓடினாலும் நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தொடங்குகிற பொழுது நாம் ஆசீர்வாதமா இருக்கிறவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஏன் அப்படின்னா இதே சங்கீதத்துல வாசிக்கிற பொழுது பறவைகளை குறித்து வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 104:28 வாசிக்கிற பொழுது பறவைகளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பறவைகள்லாம் அதனுடைய ஆகாரத்துக்காக போகிற பொழுது அந்த வசனம் சொல்லப்படுகிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், நன்மை அல்லது திருப்தியாய் நம்மள அந்த கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா நம்ம யாரை கேட்கிறவங்களா இருக்கணும்? கர்த்தரை நோக்கி கேட்கிறவங்களா இருக்கணும். நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு காரியம் அப்படிங்கிற பொழுது நம்ம உடனே மனுஷங்களை எதிர்பார்த்துறோம். ஆனா தேவனை நோக்கி கூப்பிட தொடங்குகிற பொழுது அவர் நம்மை வெட்கப்படுத்தணும்னு பிசாசு எந்த காரியத்தை வைத்திருக்கானோ அந்த காரியத்துல கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி நமக்கு தேவையானதை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்மை வெட்கப்படுத்த அனுமதிக்கல, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர்ந்து வாழும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம தேவனை விட்டு தூரம் போகிற பொழுது, தேவனை விட்டு கொஞ்சம் அகன்று போகிற பொழுது ஒருவேளை சில காரியங்கள் நிமித்தமாக வெட்கப்பட்டு போயிருமோ அப்படிங்கிற காரியங்கள்லாம் இருக்கலாம். நான் இந்த விஷயத்துல தலை குனிந்துருவணும் அல்லது இந்த விஷயத்துல நான் விழுந்து போயிருவணும் அப்படின்ட்டு. ஆனால் நாம தேவனை தேடி வருகிறவர்களா இருக்கிற பொழுது, தேவனோடு கூட இணைகிறவர்களா இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அதுக்கு ஆதாரமாக ஒரு 3 நபர்களை நான் உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். ஒன்று ஆதியாகமம் 31வது அதிகாரம் 13. ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும் அல்ல தேவன் என்ன திருப்தியா நடத்தணும், தேவனுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும், என்னுடைய தலைய அல்லது என்னுடைய வாழ்க்கையை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, எனக்கு முன்பதாய் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாய் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். அப்படின்னா முதலாவது காரியம், சில காரியங்கள்ல இருந்து வெளியே வருகிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 13. நீ இப்பொழுது இந்த தேசத்தை விட்டு எழுந்து புறப்பட்டு ஓகே ஆமென். சுதம் இங்க தேவன் யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு, தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கிறாரு. நீ இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நீ வெளியே வா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இங்க யாக்கோபு லாபான் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய மாமனார் இடத்துல அடிமையாய் காணப்படுகிறான். 21 வருஷத்துக்கு மேலாக
அந்த லாபானுக்கு அடிமையாக இந்த யாக்கோபு இருந்தவனாய் காணப்பட்டான். அவன் சொல்றத செய்கிறவனாய் காணப்பட்டான். ராகேலுக்காகவும் லேயாளுக்காகவும் அந்த இடத்துல 14 வருஷம், அதுக்கப்புறமாக திரும்பவும் 7 வருஷங்கள் அப்படின்ட்டு 21 வருஷத்துக்கு மேல இந்த யாக்கோபு அவன் சொந்தம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா அல்லது தன்னுடைய காரியங்கள் நிமித்தமாக தான் செய்த தவறு நிமித்தமாக அவன் சொந்தம் வீட்டிலிருந்து விரட்டப்பட்டவனாய் இருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு இடத்தை காண்பித்து நீ அங்க போ அப்படிங்கிறாரு. இப்ப அங்க போய் 21 வருஷம் லாபானு கீழே அடிமைப்பட்டு இருக்கிற பொழுது கர்த்தர் சொல்கிறார் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து, நீ இனி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இருக்காதபடிக்கு, நீ இனி இந்த லாபானுடைய கட்டுகள் இருக்காதபடிக்கு நீ அதிலிருந்து வெளியே வா, நான் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு திருப்தியாய் நடத்துவேன் அப்படின்ட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளையும் கர்த்தர் சில நம்மை கட்டி வைத்திருக்கிற சில காரியங்களிலிருந்து வெளியே வரும்படியாய் விரும்புகிறார். ஆமென். நம்ம ஜெபிக்க முடியாதபடிக்கு, தேவனை நம்ம மனப்பூர்வமாய் ஆராதிக்க முடியாதபடிக்கு, அல்லது நம்முடைய இருதயத்துல ஏதோ ஒரு காரியங்களை கொண்டு நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டு, நம்முடைய இருதயத்துல கஷ்டத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரை கொண்டு அந்த கண்ணீரிலிருந்து மீள முடியாதபடிக்கு, பிரச்சனையிலிருந்து மீள முடியாதபடிக்கு, அல்லது சில பாவங்களிலிருந்து மீள முடியாதபடிக்கு ஏதோ ஒரு வகையில கட்டி வைத்திருக்கிறவனை போல இன்றைக்கு பிசாசு காணப்பட்டால், கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதிலிருந்து நீ வெளியே வர தயாரானால் நான் உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு திருப்தியாய் நடத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது நல்ல ஒரு உற்சாகமா இருப்போம், அல்லது நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது நம்ம பாடலை பாடி அபிஷேகத்தில் நிறைந்து ஒருவேளை காணப்படலாம். ஆனா திரும்ப வீட்டுக்கு போகிற பொழுது இந்த ஆராதனை தடைபடுகிறதாய் காணப்படுகிறது. நம்மளால சரியா ஜெபிக்க முடியாம காணப்படலாம். உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம கடந்து போக வேண்டிய காரியங்கள் இருக்கலாம். அது நிமித்தமாய் நம்ம தேவனை தேட முடியாதபடிக்கு, தேவனிடத்துல ஜெபிக்க முடியாதபடிக்கு, நம்ம ஆலயத்துல ஜெபிக்கிறோம், வீட்டுல நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? வீட்டிலையும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நம்ம விரும்பலாம். நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஜெபிக்கணும், அல்லது நான் வீட்டுல இருக்கிறப்பவும் தேவனை ஆராதிக்கணும், பாட்டு பாடணும் அப்படின்ட்டு நமக்கு எண்ணம் இருக்கலாம். ஆனா அந்த எண்ணத்தை பிசாசானவன் ஏதோ ஒரு வகையில கஷ்டத்தை கொண்டு வந்தோ, அல்லது பாடுகளை கொண்டு வந்தோ, சில வேதனைகளை கொண்டு வந்தோ, அல்லது சில கோபதாபங்களை கொண்டு வந்தோ, அல்லது சில பாவ காரியங்களை கொண்டு வந்தோ, இதெல்லாத்தையும் கொண்டு பிசாசு என்ன பண்ணிடுவான்? தேவனை தேட முடியாதபடிக்கு, அல்லது தேவனை நோக்கி கூப்பிட முடியாதபடிக்கு அவன் சில கட்டுகளை வைத்து கட்டி வைத்திருக்கிறவனாய் காணப்படுவான். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த காரியங்களிலிருந்து நம்ம வெளியே வர தயாரானால் கர்த்தர் நம்முடைய தலை உயர்த்த தயாராவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இத்தனை வருஷமா யாக்கோபு பிரயாசப்பட்டதற்கு பலன் இல்லாதபடிக்கு ஒருத்தன் 21 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல சம்பளமே இல்லாம வேலை செய்யறவனா இருக்கிறான். வேலை செய்யணும், ஆனா அதுக்கான என்ன இல்ல, கூலி இல்ல. அப்படி இருக்கிற ஒரு யாக்கோப கர்த்தர் சொல்றாரு, நீ இதிலிருந்து வெளியே வா. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு நிறைய பிரயாசப்படலாம், ஆனா அதுக்கான பலனை முழுமையாய் அடைய முடியாதபடிக்கு நம்முடைய பலன்களினாலே நம்ம திருப்தியாக முடியாதபடிக்கு பிசாசானவன் நம்மில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையை அவன் திருடி செல்கிறவனாய் காணப்படுவான். ஆனால் இன்றைக்கு சில கட்டுகளிலிருந்து நம்ம வெளியே வர தொடங்கினால் அவன் சத்துருவானவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யத்துல கை வைக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை நாம் திருப்தியாய் பெருமடியாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இவன் இந்த கட்டுகள் இருக்கிற பொழுது, இந்த லாபானிடத்துல இருக்கிற வரைக்கும் அவனுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு சொத்தோ அல்லது அவனுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த கட்டுகளிலிருந்து, அந்த லாபானுடைய கட்டுகளிலிருந்து, அந்த லாபானிடத்திலிருந்து வெளியே வர தயாரான பொழுது கர்த்தர் இருபரிவார நன்மையினால் அவனை நிரப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், தேவன் நமக்கு நன்மையை வைத்திருக்கிறார். ஆனா அந்த நன்மையை பெற முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கட்டை கொண்டது கவலையா இருக்கலாம்.
நம்ம ஜோமன்லாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பிசாசு டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டானா நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது, தேவனை பாட முடியாது, தேவனை துதிக்க முடியாது. ஆனா இன்றைக்கு நம்ம அதை எதிர்த்து போராடி வெளியே வர முயற்சித்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் தயாராகிறவராய் காணப்படுவார். இங்க யாக்கோபு டக்குன்னு வெளியே வா அப்படின்னா உடனே யாக்கோபுக்கு நிறைய கேள்வி இருந்திருக்கலாம். அதாவது இத்தனை வருஷமும் நான் இங்க இருந்துட்டேனே, இப்ப என்ன வெளியே வா அப்படிங்கிற பொழுது நான் எப்படி வர முடியும் அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஆனா அதை எல்லாத்தையும், அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் எதிர்த்துதான் யாக்கோபு வெளியே வரான். சில பாவங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைப்போம், அல்லது சில விட முடியாத பழக்க வழக்கங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைப்போம். நம்ம தேவனுக்குள்ள வந்துட்டும் நம்மனால தேவனோடு கூட நெருங்க முடியாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வரக்கு நமக்கு மனது இருக்குமானால் கர்த்தர் நம்மை இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அல்லது இந்த உலகத்திற்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆமென் அது சினிமாவா இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான காரியங்களா இருக்கலாம், அல்லது சில சீரியல்களா இருக்கலாம். இதெல்லாம் என்னால விட முடியல, அல்லது சில கோபங்களா இருக்கலாம், அல்லது சில பாவங்களா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அதை விட்டு வருவதற்கு நமக்கு மனது இருக்குமானால் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்த அவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹalleluya, ஹalleluya. நமக்கு மனசு இருந்துச்சுன்னா நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம், நான் இதை விட்டுட்டு தேவனோடு கூட உறவாடணும்னு எனக்கு மனசு இருந்துச்சுன்னா ஆமென் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் காணப்படுவார். இங்க யாக்கோபு அதிலிருந்து நான் வெளியே வந்துடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இதிலிருந்து நான் மீண்டு வருவேன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி அவன் அதிலிருந்து மீண்டு வர தயாரான பொழுது கர்த்தர் அவனை வெறுங்கையா நடத்தல, கர்த்தர் அவனை வெறுமையாய் நடத்தல, அவனுக்கு தேவையானதை இருமடங்காய் கர்த்தர் கொடுத்து நடத்தினார். ஹல்லேலூயா. இங்க யாக்கோபு ஒருவேளை லாபான் வீட்ல இருந்து வெளியே வா அப்படிங்கிற பொழுது யாக்கோபு நினைச்சிருக்கலாம், நான் இங்க லாபான் வீட்ல தானே இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கிறேன், இங்கதானே எனக்கு கையில எந்த பணமும் இல்லை, ஆனா சாப்பாடு லாபான் கொடுத்துறான், ஆடுகளை அவன் கொடுத்துறான், மந்தையை கொடுத்துறான், அதை மேய்ச்சிட்டு நான் இருக்கிறேன். ஆனா இப்ப நான் இதுல இருந்து வெளியே வந்தா எனக்கு தேவையான ஆகாரம் இல்லை, எனக்குன்னு மந்தை இல்லை, எனக்குன்னு எந்த ஒரு சொத்துமே இல்லை, நான் எப்படி ஆண்டவரே போவேன் அப்படின்ட்டு அவன் நினைத்திருக்கலாம். ஆனா அந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் அதிலிருந்து வெளியே வர தயாரான பொழுது அவன் நடந்த பாதைகள்ல கர்த்தர் அவனை வெறுமையாய் அல்ல, அவனுடைய கரத்தில் அவன் பட்ட பிரயாசத்துக்கான பலனை கொடுத்து கர்த்தர் திருப்தியாய் நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம திருப்தியா நடக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறோம், கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுக்கணும்னு விரும்புறோம், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அங்கீகரிக்கணும்னு விரும்புறோம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறபடி அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள்ல இருந்து நாம வெளியே வருவதற்கு தயாரானால் நம்ம விரும்புகிறதை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நம்மளை எது கட்டி வைத்திருக்கிறது, நம்மளை தேவனை தேட முடியாதபடிக்கு, ஒரு சுதந்திரமா தேவனிடத்துல ஜெபிக்க முடியாதபடிக்கு எது நம்மளை கட்டி வைத்திருக்குது அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து வெளியே வர தயாரானால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு திருப்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த ஜனம் ஆமென் ஸ்தோத்திரம் அழுகையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே இதிலிருந்தெல்லாம் நாங்க வெளியே வரணும், இந்த காரியங்களிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து அல்லது இந்த சாப கட்டுகளிலிருந்து, நான் உமக்கு பிரியமில்லாம செய்த காரியங்களிலிருந்து நாங்க அதிலிருந்து வெளியே வரணும்னு இந்த ஜனம் எப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுச்சோ அப்ப கர்த்தர் சொன்னாரு, இனி நீங்கள் என்னுடைய ஜனமா இருக்கிறீர்கள், நான் உங்களுடைய தேவராய் இருக்கிறேன், அதனால என்னுடைய ஜனங்களாகி நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் தன்னுடைய வாக்கு அந்த ஜனத்து மேல வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தோட கடந்து போகணும். நான் தேவனை தேடணும்னு விரும்புறேன், நான் தேவனிடத்துல ஜெபிக்கணும்னு விரும்புறேன், நான் தேவனிடத்துல நேரத்தை செலவிடணும்னு விரும்புறேன். ஆனா என்னை ஏதோ கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகள்ல இருந்து, சில பாவங்கள்ல இருந்து, சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருந்து இன்றைக்கு நான் வெளியே வருவேன்
நம்ம முடிவெடுக்க தயாரானால் கர்த்தர் நிறைவேற்றி நமக்குண்டானதை கர்த்தர் நம்முடைய கரங்கள்ல கொடுப்பார். ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹalleluya. என்னுடைய வாழ்க்கையில என்ன கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகள் இன்றைக்கு இந்த பகல் வேளையில அது அறுக்கப்படுவதாக. ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு 2 செகண்ட், ஒரு 2 நிமிஷம் கரங்களை தட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன கட்டி வைத்திருக்கிற, வாயில அறிக்கையிட்டுக்கிட்டே கைகளை தட்டி தேவனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்ன கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகள் என்னிலிருந்து விடுவிக்கப்படுவதாக. என்ன கட்டி வைத்திருக்கிற, என்னை கட்டி வைத்திருக்கிற, வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கட்டி வைத்திருக்கிற பலவீன கட்டோ, என்ன கட்டி வைத்திருக்கிற பாவ கட்டோ, என்னை கட்டி வைத்திருக்கிற சாப கட்டோ, அது இன்றைக்கு கட்டப்படுவதாக, அது இன்றைக்கு அறுக்கப்படுவதாக. எனக்கு தேவனை தேடுவதற்கு ஒரு விடுதலை வேண்டும். ஹalleluya. சில கட்டுகளிலிருந்து வெளியே வரணும். அந்த வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? என்ன கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகளிலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. அது ஒருவேளை புலம்பல்களா இருக்கலாம், பாவ கட்டுகளா இருக்கலாம், கண்ணீர் பலவீன கட்டுகளா இருக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பாவங்களாகட்டும் பலவீனமாகட்டும் இந்த காரியங்கள்லாம் நம்மள தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாதபடிக்கு நம்மளை சோர்வடைய செய்து முடக்கி வைக்கணும். அதை முடக்கி வைக்கிறதுனால நம்ம வெளியே வரணும்னு மனசு இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு அதே இடத்துல குறுக்கி வைத்துக் கொண்டே இருக்கும். கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி. அந்த கிணத்து எவ்வளோ வேகமா ஓடினாலும் அந்த தவளை எங்கதான் இருக்கும்? கிணத்துக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம ரொம்ப தூரம் ஓடுறோம்னு தெரியும், ஆனா எங்கதான் ஓடிக்கிட்டே இருக்குது? கிணத்துக்குள்ளேயே தான். அதே மாதிரி நம்மளை பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் நம்மளை முடக்கி வைக்கிறதுனால, தேவனோடு கூட நெருங்க முடியாதனால, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம இருக்கிற இடங்களில வேதனையோடு பாடுகளோடு பாரங்களோடு நம்ம காணப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் அதை உடைத்தெறிகிறவராய் காணப்படுகிறார். ஹalleluya. அதிலிருந்து வெளியே வர தொடங்குகிற பொழுது கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக அவர் சொல்லுவார், இந்த ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. ஒன்று முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, நீ வெளியே வா, உன்னுடைய கட்டுகளிலிருந்து வெளியே வா. 2 லூக்கா 19வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். லூக்கா 19 3லிருந்து 9. லூக்கா 19 3லிருந்து 9. எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்த்து வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். சொல்ற ஒண்ணு, கர்த்தர் நம்மள சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு. 2 அவரை தேடணும்னு நினைக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. இந்த வசனம் கூட இருக்கிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம தேடுகிறவர்களாய் காணப்படணும், தேவனை தேடுகிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நிறைய காரியங்களை தேடிட்டு இருக்கிறவங்களா காணப்படுறாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்றாரு, ஒண்ணு, நீ பாவ கட்டுகள் இருந்து அல்லது உன்னை அடிமை வைத்திருக்கிற சில கட்டுகள் இருந்து நீ வெளியே வா. 2 அதிலிருந்து வெளியே வந்து நீ என்னை தேடுகிற பொழுது உனக்கு தேவையானதை நான் தருவேன் அப்படின்ட்டு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. இதுல இந்த சகையை குறித்து வாசிக்கிறோம். இந்த சகையை குறித்து வாசிக்கிற பொழுது 3வது வசனத்துல வாசிக்கிற பொழுது சொல்லப்படுகிறது, அவன் குள்ளனானபடியினால் அவன் தேவனை பார்க்க முடியாம இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால நிறைய ஜனம் இயேசுவை சுத்தி இருக்கு.
நிறைய ஜனம் இயேசுவை சுத்தி இருக்கிறது. அப்போ நிறைய ஜனம் சுத்தி இருக்கிறதுனால இந்த சகையினால ஏசப்பாவை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இவன் குள்ளனா இருக்கிறான். மற்றவங்க எல்லாம் இயேசுவை சுத்தி இருக்கிறதுனால இவன் குள்ளனா இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியல உடனே. ஆனா இவனுக்கு இந்த கூட்டத்தின் நடுவிலும் நான் எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும் அப்படின்ட்டு தேடி போகிறான். அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பாரு, அவர் என்ன செய்யறாரு, அவரை தேடி வருகிற ஜனங்களுக்கு அவர் எப்படி அற்புதம் செய்யறாரு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு ஆவல். எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்துடணும் அப்படின்ட்டு பார்க்கிற பொழுது பக்கத்துல ஒரு காட்டத்தி மரம் இருக்கிறது. அந்த காட்டத்தி மரத்தை மேல ஏறி போறான். இந்த காட்டத்தி மரம் அப்படிங்கிறது ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அந்த மரத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா தெரியாது, ஆனா மரத்துல இருந்து வெளியே பார்க்கலாம். இந்த மரம் அடர்த்தியா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கிளையில உட்கார்ந்து இருந்தா அந்த கிளையில இருக்கிறவன நம்ம பார்க்க முடியாது, ஆனா கிளையில இருந்து அவன் கீழே பார்க்கலாம். ஆனா இங்க கர்த்தர் அப்படியே எதிர்மறையா செய்யறாரு. அந்த கிளையில இருந்த சகேயு இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசுவினுடைய கண்கள் சகேயுவை பார்த்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தது சகேயு. ஆனா அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசு சகேயுவை பார்த்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம தேடி வரவில்லை. ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய மாட்டீரா, என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு அற்புதம் செய்ய மாட்டீங்களா, என் வாழ்க்கையை அடுத்த ஒரு கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு நீங்க ஏதாவது உங்களுடைய கரத்தை நீட்ட மாட்டீங்களா அப்படிங்கிற பொழுது நம்ம தேடி வருகிற நம்மை அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இங்க அவரை தேடி வரான் சகேயு. மற்ற ஜனங்கள்லாம் சகேயு மேல நிறைய குற்றம் சாட்டுறாங்க, நிறைய குற்றங்கள் வைக்கிறாங்க, இவன் பாவி அப்படிங்கிறாங்க. ஆனா தன்னை தேடி வந்த சகேயுவை கர்த்தர் ஒருபோதும் தள்ளாதவராய் காணப்பட்டார். சகேயுவை தள்ளாத ஆண்டவர் இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிற நம்மையும் தள்ளாதபடிக்கு சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சகேயு பாவிதான். இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சகேயு அக்கிரமக்காரன் தான். ஆனா இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நம்ம தேடி வருகிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கட்டளையிட வல்லவராய் காணப்படுகிறார். இங்க சகேயு தேவனை தேடி வந்த பொழுது அவன் அதுல வாசிக்கிறோம், அவன் காட்டத்தி மரத்துல ஏறினான். 4வது வசனத்துல காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். 5ல வாசிக்கிற பொழுது இயேசு அந்த இடத்தில் வந்த போது சகேயு அங்க இருக்கான்ட்டு யாருக்கும் தெரியாது. அல்லது இயேசு எந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறான்னு இவன் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சகேயு இருக்கிற இடத்துல வந்த பொழுது அங்க வந்து நின்னு சகேயுவை அண்ணாந்து பார்க்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க பார்த்துட்டு சொல்றாரு, சகேயுவே நீ இறங்கி வா அப்படின்ட்டு. இங்க சகேயுக்கு தான் தெரியும் இயேசுவோடைய பேரு. ஏன்னா ஜனங்கள்லாம் சொல்றாங்க இயேசு வராரு, இயேசு வராரு, இயேசு வராரு அப்படிங்கிறதுனால சகேயுக்கு இயேசு வராருன்னு தெரியும். ஆனா சகேயு இந்த மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. இயேசுக்கு தெரியாது அப்படின்ட்டு யார் நினைச்சிருக்கலாம், சகேயு நினைச்சிருக்கலாம். நான் இங்க உட்கார்ந்து நான் அவரை பார்க்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு யாருக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இன்னைக்கு சகேயுவை போல அவரை பார்க்கணும்னு தேடி வந்திருக்கோம் அல்லவா. நான் இங்க உட்கார்ந்து தேவனை ஆராதிப்பேன், அல்ல நான் இங்க உட்கார்ந்து கர்த்தரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஆவலோட வந்துட்டு நான் தேவனை பார்க்கணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறதையும் யார் பார்த்து கொண்டு இருக்கிறா, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை எப்படியாவது பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம், நம்ம அவரை தேடி வருகிறதை அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த சகேயு அங்க வருவான், அந்த மரத்துல உட்கார்ந்து இருப்பான், எனக்காக காத்திருப்பான், அவன் என்னை தேடி வருவாங்கிறத இயேசு கிறிஸ்து அறிந்ததுனால அவன் தேடி வந்த பொழுது தாமதம் இல்லாமல் அவனை பார்த்து சகேயுவே நீ இறங்கி வா அப்படின்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்ப வருவோம்னு காத்து கொண்டு இருக்கிறார்.
நம்ம அவரை எப்ப தேடுவோம்னு காத்து கொண்டு இருக்கிறார். இந்த சகேயு மற்ற இடத்துல எல்லாம் இருந்த பொழுது இயேசு அல்ல, அவரை தேடி வந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு முன்பாக நின்று அவனை பேர் சொல்லி அழைத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவரை தேடி வருகிறவரை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இங்க தேடி வந்தாச்சு, இயேசு கிறிஸ்துவும் பார்த்தாச்சு. இயேசு கிறிஸ்து சகேயு கிட்ட சொன்னாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன், நீ இறங்கி வா, உன் வீட்டுல தங்கணும் அப்படிங்கிறாரு. ஆனா மத்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவன் பாவி, இவன் அக்கிரமக்காரன் அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இவன் என்ன தேடி வந்ததுனால இவன் யார் இல்லை, நீ பாவி இல்லை. ஏன் அப்படின்னா அவன் சுத்தம் அந்த பாவ கட்டுகளில் இருந்து அவன் வெளியே வர முயற்சித்தான். அந்த தேவனை தேடி வருகிறதே அந்த பாவ கட்டுகளிலிருந்து வெளியே வருவதற்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. ஏன்னா பாவியா இருக்கிற மனுஷன் தேவனை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது, தேவனை தேட முடியாது. பாவத்தில் இருக்கிறவன் தேவனை தேட முடியாது, பாவத்தில் இருக்கிறவன் தேவனிடத்துல வர முடியாது. ஆனா இவன் தேவனை தேடி வருகிறான் என்றால் அவனுடைய சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும்னு முயற்சி எடுத்து தேவனை தேடி வந்ததனால கர்த்தர் அவனை பாவி என்றில்லாதபடிக்கு கர்த்தர் அவனை பரிசுத்தமாய் மாற்றும்படியாய் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. அப்ப சகேயு சொல்றான், சகை இதுவரைக்கும் எதுக்காக ஓடுனா அப்படின்னா பணத்துக்காக ஓடுனான், ஜனங்களிடத்துல ஏமாத்தி சம்பாதிச்சான். அதனாலதான் அங்க சொல்லப்படுகிறது, இவன் எங்களை எல்லாம் ஏமாத்தி தான் இவன் சம்பாதிச்சான் அப்படின்ட்டு அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப சகையும் இவ்வளவு நாள் இந்த பணம் பொருளை வச்சு திருப்தியா வாழ்ந்தலான்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இயேசுவை கண்டதுக்கு அப்புறம் இதுல இல்ல திருப்தி, இயேசுதான் திருப்தின்னு அவன் நினைச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனங்களிடத்துல எல்லாம் ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். அதுல திருப்தி ஆயிடலாம் நினைச்சான். ஆனா அதுல கிடைக்கிற திருப்தியை விட இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பில் திருப்தி இருக்கிறத அறிந்து கொண்டதனால யார் யார்ட்டெல்லாம் ஏமாத்தி வாங்கினானோ அது எல்லாவற்றையும் நாளத்தனையாய் கொடுக்கிறேன்ட்டு வாக்கு கொடுத்தவனாய் காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் சில மாற்றங்களை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை அவன் அறிக்கிட்ட பொழுது, தேடி வந்து அறிக்கிட்ட பொழுது கர்த்தர் 9வது வசனத்துல சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை இத்தனை நாள் அவன் பட்ட காரியங்களோ அல்லது அவன் பட்ட பிரயாசத்துக்கு நான் திருப்தி ஆயிட்டேன் அப்படின்ட்டு அவன் நினைச்சிருக்கலாம், நான் இவ்வளவு சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அத்தனை சம்பாதிச்சும் அவனுக்கு இல்லாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு அன்றைக்கு அவரை தேடி வந்த பொழுது கர்த்தர் கொடுத்தவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. பணத்தினால ரட்சிப்பு வாங்க முடியாது, பொருள் கொடுத்து ரட்சிப்பு வாங்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பணத்துக்காக ஓடலாம், பொருளுக்காக ஓடலாம், இதுல எல்லாத்துலயும் நான் ரட்சிப்பு அடைந்துருவேன் அப்படின்ட்டு, இதை வச்சு நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆனா இதுல இல்ல, தேவனை தேடி வருகிற பொழுது, தேவனுடைய கரம் நம்மேல் வைக்கப்படுகிற பொழுது பாதைகளே இல்லை என்றாலும் கர்த்தர் நடத்துகிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. ஒண்ணு வெளியே வரணும், சில கட்டுகள்ல இருந்து, சில பாவத்துல இருந்து, உலக பிரகாரமான காரியங்கள் வெளியே வரணும். 2 அவரை தேடுகிறவர்களாய் மாறணும். 3 அவர் சொல்வதை செய்கிறவர்களாய் மாறணும். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 24. ஆதியாகமம் 29:24. ஆதியாகமம் 26:24. ஆதியாகமம் 26:24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன்
ஆமென். இங்கே வாசிக்கிறோம், ஒண்ணு வெளியே வரணும், அது யாக்கோபு குறித்து வாசிச்சோம். 2 சகேயும் தேடினதுனால கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தாதபடிக்கு, அவனை வெட்கப்படுத்துறதுக்கு சகல ஜனங்களும் கூடினார்கள், முறுமுறுத்தார்கள். ஆனா அவனை வெட்கப்படுத்தாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கொடுத்தார். 3 சொல்வதை செய்கிறவர்களாய் மாறணும். கர்த்தர் எதை சொல்றாரோ அதை நம்ம செய்கிறதுக்கு துணிகிறவர்களாய் மாறணும். தேவன் சொல்கிறதை கேட்டு செய்கிறவர்களாய் மாறுகிற பொழுது கர்த்தர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க ஈசாக்கை குறித்து வாசிக்கிற பொழுது, ஈசாக்கு தேவன் வந்து அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறாரு. ஆபிரகாமினுடைய குமாரனாகிய ஈசாக்கு தேவன் கொடுத்ததான கற்பனைகளை எல்லாவற்றையும் கை கொண்டு வந்ததுனால கர்த்தர் ஈசாக்கையும் ஆசீர்வதிக்கிறார். தேசத்துல பஞ்சம் வருது. தேசத்துல பஞ்சம் வந்ததுனால ஜனங்கள் எல்லாரும் வெளியே போறாங்க, வேற தேசத்துக்கு போறாங்க. வேற தேசத்துக்கு போகிற பொழுது கர்த்தர் வந்து ஈசா கிட்ட சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. பஞ்சம், பட்டினி, எல்லா ஜனங்களும் பட்டினியா இருக்கிறாங்க, பசியோட இருக்கிறாங்க, எங்கேயும் விவசாயம் இல்லை, எல்லா இடத்துலயும் பார்த்தா வறண்ட நிலமா இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது கர்த்தர் ஈசாக்கு தான் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். 12வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான் அப்படின்ட்டு அடுத்த வசனம் வாசிக்கிற பொழுது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்போ கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காக உலக பிரகாரமான காரியங்கள்லாம் விட்டு வெளியே வரான், கர்த்தரை தேடுகிறான், கர்த்தர் சொல்வதை செய்கிறான். இப்ப இதனால கர்த்தர் ஈசாக்க ஆசீர்வதிக்கிறார். இப்ப இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே இந்த ஜனம் என்ன பண்ணுது அப்படின்னா, இவன் தேவனால ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படின்ட்டு 14ல வாசிக்கிற பொழுது, இந்த ஜனம் பெலிஸ்தர் ஈசாக்கின் மேலே பொறாமை கொள்கிறான். இவனுக்கு மாத்திரம் இவனுடைய மந்தை மாத்திரம் பெருகுது, இவன் பயிரிடுகிறது மாத்திரம் வளர்கிறது, இவன் பயிரிடுகிறது மாத்திரம் ஆசீர்வாதம் பெறுகிறது அப்படின்ட்டு மற்ற ஜனம் பொறாமை கொண்டு அவனுடைய துறவை வெட்டி போடுகிறார்கள். அந்த அந்த அங்கிருந்ததான எங்க தோன்றின பொழுது தண்ணீர் வந்துச்சோ அந்த துறவை வெட்டி போட்டுறாங்க. ஏன் அப்படின்னா, இனி இங்க தண்ணி இல்லை அப்படின்னா ஈசாக்கினால என்ன பண்ண முடியாது, பயிர் வைக்க முடியாது, அல்லது அவனால விளைச்சலை பார்க்க முடியாது, அல்லது அவனுடைய மந்தை இனி பெருகாது அப்படின்ட்டு அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பெலிஸ்தர்கள் எழுப்புகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ அதிலிருந்தெல்லாம் வெளியே வா, தேடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு, சொல்லதை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. அப்படி இந்த 3 காரியங்களும் நம்ம செய்யற பொழுது சில காரியங்கள் இருந்து வெளியே வந்து அவரை தேடி அவர் சொல்லுகிறத கேட்டு நம்ம ஆசீர்வாதம் அடைகிற பொழுது பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு நிறைய அவர்களை எழுப்பலாம், அல்லது நிறைய காரியங்கள் மூலமா போராடலாம். இங்க ஈசாக்கு கிட்ட அப்படிதான் பெலிஸ்தரை எழுப்பி அவருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கணும்ட்டு நிறைய காரியங்களை செய்யலாம். துறவை வெட்டி போடுறான், ஏசேக்கு வெட்டுகிற பொழுது அந்த துறவை வந்து வெட்டி போடுறாங்க. சித்னா வருகிற பொழுது இல்ல இது வந்து உங்களுக்கு உனக்கானது அல்ல அப்படின்ட்டு அந்த துறவுல மண்ணை வாரி போடுறான் பெலிஸ்தர்கள். இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் சத்துரு செய்து கொண்டு இருக்கிற பொழுது, இன்னொரு பக்கம் நம்ம வெளியே வந்து அவரை தேடி அவர் சொல்றதை செய்கிற பொழுது சத்துரு எத்தனை போராட்டம் பண்ணினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நம்மளை வெட்கப்படுத்த நினைக்கிற சத்துருக்கு மத்தியில நம்ம ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்பட்டு போவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். காரணம், அவருக்காக உலக பிரகாரமான காரியத்தை விட்டு, அவருக்காக பாவத்தை விட்டு, அவருக்காக சில விட முடியாத பழக்க வழக்கங்களை விட்டு நீ வெளியே வந்ததனால, அவரை தேடுகிறதுனால, அவர் சொற்படி செய்கிறதுனால சத்துரு எத்தனை போராட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கணும், நம்முடைய நன்மையை தடுக்கணும்னு போராடினாலும் கர்த்தர் அவனுக்கு முன்பதாய் நம்முடைய தலை குறுகி போகாதபடிக்கு, நம்முடைய தலை கீழ் நோக்கி போகாதபடிக்கு, நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார்.
ஹalleluya. இந்த மூணு காரியமும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா பிசாசு எத்தனை போராட்டம் பண்ணாலும் கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். ஹalleluya. அதனாலதான் இங்க பெலிஸ்தர்கள் போராடுறான். எப்படியாவது இந்த ஈசாக்குக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தடுத்துறணும். ஈசாக்கு விதை விதைத்தான், அந்த விதையெல்லாம் பலன் கொடுத்துருச்சு. அவன் 100 மடங்கு அறுவடையை பெற்றுட்டான். அவனுடைய மந்தையெல்லாம் பெருகிட்டே இருக்குது. அவன் எதை கை வச்சாலும் அது ஆசீர்வாதமா இருக்குது. அதனால பெலிஸ்தர் அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கணும்னு நினைக்கிறான். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில வளர்ந்துட்டோம் அப்படின்னா உடனே ஜனம் என்ன ஆயிடுறாங்க, நம்ம மேல பொறாமை. ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், நம்ம தேவனோடு கூட இணையும்படியாய் சில காரியங்களை விட்டு அவரை தேடி அவர் சொல்லுகிறபடி செய்வோமானால் மனுஷன் நமக்கு விரோதமா என்ன போராடினாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்யாதபடிக்கு கர்த்தர் திட்டம் வைத்ததை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற செய்வார். ஹalleluya. இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததனாலதான் ஈசாக்கு கிட்ட சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் சத்துரு போராடுகிற பொழுது ஈசாக்கு யுத்தம் பண்ணல, கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். ஹalleluya. அதனாலதான் அந்த சத்துரு வந்து சொல்றான், ஈசாக்கே நீ என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு நல்ல, ஈசாக்கே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்க கண்டோம். ஹalleluya. இங்க ஈசாக்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லல, ஈசாக்கு போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் முறையிடல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. ஆனா சத்துருவை வச்சு சொல்ல வைக்கிறாரு, ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கறத. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விட வேண்டியதை விட்டு தேட வேண்டிய கர்த்தரை தேடி செய்ய வேண்டியதை நாம் தேவனுக்காய் செய்ய தொடங்குகிற பொழுது எத்தனை போராட்டம் வரட்டும், பலவீனம் வரட்டும், பாடு வரட்டும், கண்ணீர் வரட்டும், கர்த்தர் சொன்னபடி நம்முடைய தலையை உயர்த்தி திருப்தியாய் நம்மை நடத்த வல்லவர். ஹalleluya, ஹalleluya. அதனால யோவேல் 2ல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் என்னுடைய ஜனம் என்றும் நான் உங்களுடைய தேவன் என்றும் ஜனங்கள் கண்டுகொள்வார்கள், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு ஒப்பு கொடுத்தலோட இன்னைக்கு நீங்க இருக்கணும்னு விரும்புறீங்க? அவன் கரமயத்தை சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் விட முடியாத அல்லது என்னை கட்டு வைத்திருக்கிற சில கட்டுகளிலிருந்து வெளியே வரக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே நான் எதிலிருந்து வெளியே வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல இருந்து வெளியே வரக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை நம்மனால முடியாம இருக்கலாம், நம்ம நினைக்கலாம் வெளியே வரணும்னு நினைக்கலாம், ஆனா அதுல இருந்து வெளியே வர முடியல. ஆனா இன்னைக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. அது பாவமா இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியங்களா இருக்கட்டும், அல்லது சொந்தக்காரங்களுடைய பேச்சுகளா இருக்கட்டும், இதுல இருந்தெல்லாம் வெளியே வரட்டு நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் அதிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு உதவி செய்வார். ஹalleluya. ஆண்டவரே நான் உம்மை தேடணும்னு விரும்புறேன், ஆனா தேட முடியல. இன்னைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் உம்மை தேடணும், என்ன வந்தாலும் நான் உம்மை தேடுகிறதுல குறைந்து போகக்கூடாது. ஹalleluya. தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் சொல்வதை செய்கிறவர்களாய் மாறணும். ஈசாக்கு சொல்றத கேட்டுட்டு போகல, அவர் சொன்னதை செய்து முடித்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு அவர் சொல்லுகிறபடி சில காரியங்கள் இருந்து வெளியே வந்து அவரை தேடி அவரிடத்தில் அவர் சொல்லுகிறத கேட்க தயாரானால் கர்த்தர் நம்மையும் திருப்தியாய் நடத்துவார். ஒன்றுமில்லாத இடத்துல, வறண்ட நிலத்துல இந்த ஜனங்களுக்கு மேய்ச்சலை கொடுத்த ஆண்டவர், ஒன்றுமே இல்லை, நன்மையே இல்லை. அந்த தேசம் நம்ம வாசிக்கிற அந்த யோவேல் 2ல எல்லாமே அழிஞ்சு போச்சு. வெட்டுக்களினாலும் பச்சைகளினாலும் பச்சை புழுக்களினாலும் இது எல்லாமே அந்த தேசத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த தேசத்துல நன்மைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த ஜனம் தேவனை நோக்கி பார்த்துச்சு. அந்த ஜனம் விட வேண்டியதை விட்டுச்சு. அந்த ஜனம் தேவனை நோக்கி தேடிச்சு. அந்த ஜனம் தீர்க்கதரிசி சொன்னதை கேட்டுச்சு. கர்த்தர் சொன்னார், இதெல்லாத்தையும் நீ செய்ததினால தேசமே நீ பயப்படாத, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். ஹalleluya. நம்ம தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செய்யணும்னு நமக்கு எதிர்பார்க்கிறோம் அல்லவா?
நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். என் வாழ்க்கையில நான் போராடுகிற போராட்டம் இனி இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில நீ கண்ணீர் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில வேதனை இருக்கக்கூடாது. நான் எதிர்பார்க்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமல்ல, அதே போல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம விட வேண்டியதை விட்டு தேட வேண்டியதை தேடி செய்ய வேண்டியதை செய்வோமானால் பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஹalleluya, ஹalleluya, ஹalleluya தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. தேவன்கிட்ட நம்ம எல்லா வாரமும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அல்லது தேவன்கிட்ட எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே நம்ம போராடுறோம் அல்லவா, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு நம்ம போராடுறோம் அல்லவா, அல்லது என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை கொடுங்கன்னு போராடுறோம் அல்லவா. இன்னைக்கு எத்தனை பேர் வாய்களை திறக்க போறீங்க? ஆண்டவரே நான் விட வேண்டியதை விடுறேன். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது நான் விட வேண்டிய காரியத்தை நான் விடுறேன். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் விடுறேன். உமக்கு பிரியமில்லாம உலக பிரகாரமாய் ஓடுகிறத நான் நிறுத்துறேன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் இன்னைக்கு நம்மை எதிர்பார்த்து நின்று கொண்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு என் மகன், இன்னைக்கு என் மகள் விட வேண்டியதை விடுவாள்னு அறிக்கிடுவான். இன்றைக்கு சில காரியங்கள் அவள் விடுபட்டு வருகிற பொழுது நான் அவனுக்காக பெரிய காரியங்களை செய்து முடிப்பேன். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்ல போறீங்க? வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. அண்டவே நான் விட வேண்டியதை விடறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் விட வேண்டியதை விடறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை தேடுறதுக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை தேடாதபடிக்கு என் மேல வைத்திருக்கிற சில பாவ பாரங்கள் மாறட்டும். சில உலக பிரகாரமான காரியங்கள் என்னிலிருந்து மாறட்டும். சில சாப கட்டுகள் உடையட்டும். தேவனிடத்தில் தேவனை தேடாதபடிக்கு, தேவனிடத்தில் நெருங்காதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற தந்திரமான காரியங்கள் நம்மை விட்டு விலகட்டும். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஜீவிதத்தை, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரே நீர் எனக்காக செய்ய போகிற பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள, என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya. நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், இல்ல உங்க வாழ்க்கையில் நன்மை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், உங்களுக்கு நன்மை வேணும்னா நீங்க வாயை திறந்தாதான். அதனால சங்கத்துல சொல்லப்படுகிறது அவைகள் கேட்கும், அவைகள் என்னை பார்க்கும், அப்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. இந்த வெட்கத்தை விட்டு, கூச்சத்தை விட்டு நான் பேசினா அல்ல நான் சத்தம் போட்டா பக்கத்துல இருக்கிறவன் கேவலமா பார்க்க மாட்டானா, அதெல்லாம் இல்ல. உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட பார்த்து சொல்லுங்க. ஏன்னா வசனம் சொல்லப்படுங்க, அவர் இல்லாம நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அவர் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும். தேவன் தான் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய ஆண்டவர் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும். மனுஷன் ஆசீர்வதிக்க மாட்டான். இன்னைக்கு மனுஷனை பார்க்காம இன்னைக்கு தேவனை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்துட்டீங்க, பெரிய காரியம் செய்வேன்னு கொடுத்துட்டீங்க. இன்றைக்கு நான் விட வேண்டியதை விட்டுட்டு பக்கம் வர ஆண்டவரே, உண்மை தேர்ற ஆண்டவரே. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிற விரும்புறீங்க? வாய்களை திறந்து கொஞ்சம் சத்தம் உயர்த்தி தேவனை பார்த்து சொல்லுவோமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த மகள் வேளையில அண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலும் அண்டவரே தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணாத இருக்கிற நன்மைகள் காணப்படட்டும். ரதலமோ சகரதரக ரியாக்கரா எப்ப யாக்கோபு வெளியே வந்தானோ இதுவரைக்கும் அவன் கண்கள் கண்டிராத இரட்டிப்பான நன்மையை அவன் கண்கள் கண்டது. எப்ப தாவீது வனாந்தரத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது வனாந்தரத்திலிருந்து வெளியே வர நினைத்தானோ
வேண்டாமோ அப்ப கர்த்தர் அபிஷேகத்தை அவன் தலைமையில் வைத்தான். எப்ப யோசேப்பை கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அப்ப அவனுக்காக சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். இன்றைக்கு நம்ம வெளியே வர தயாராகிற பொழுது, உலகத்திலிருந்து வெளியே வர தயாராகிற பொழுது, சில உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து வெளியே வர தயாராகிற பொழுது கர்த்தர் நமக்கான அபிஷேகத்தை, கர்த்தர் நமக்கான நன்மையை, கர்த்தர் நமக்கான மேன்மையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. 2 நிமிடம் ஆமென் நம்முடைய கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya உற்சாகமா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கைகளை தட்டி கர்த்தரிடத்துல கேட்போமா? என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நன்மையை காணப்பட்டீங்க, என்னுடைய வாழ்க்கையில நன்மையை காணப்பட்டீங்க, என் வாழ்க்கையில ஒரு மேன்மையை கட்டளையிடுங்க. தேவனிடத்தில் உங்களை விட்டுக்கிடுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்றோம். ஆண்டவரே உம்மிடத்துல சேரக்கூட முடியாதபடிக்கு என் வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகளை இன்றைக்கு அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. எனக்காக வைத்திருக்கிற நன்மையை கரங்களில கொடுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நீங்க அர்ப்பணித்து கேட்டீங்களோ கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த நன்மைகளை காணப்படுவாராக. யாக்கோபு அதுவரைக்கும் நன்மையை பார்க்கல. இரட்டிப்பான நன்மை எங்க இருக்குன்னு தெரியாது அவனுக்கு. நான் எப்படியாவது நான் இனி இந்த லாபான்ட்ட விட்டு போகிற பொழுது அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்ட்டு யாக்கோபு இருந்தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இறங்கி வந்த பொழுது இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் அவனுடைய கரங்கள்ல கொடுத்தார். அவன் எதிர்பார்த்திராத நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். அவன் நினைத்து பார்த்திராத ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட பெரிய காரியங்களை செய்வாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவராக அந்த காலவெளியில சகையுக்கு ஆண்டவர் சகாயம் பண்ணினார் வருவார். உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவாராக.